வருவாய் பெருக்க குழுவுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? வணக்கம். தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை தற்போது சந்தித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வருவாய் பெருக்க குழு அறிவித்த பிறகு அதில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் முதல் முறையாக முதலமைச்சருடன் தற்போது சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க மூத்த பொருளாதார நிபுணரும் திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவருமான மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட வருவாய் பெருக்க குழுவை முதலமைச்சர் கடந்த மாதம் நியமனம் செய்தார். இந்த நிலையில்தான் இந்த குழுவினருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டார். இந்த குழுவில் மாண்டேக் சிங் அலுவாலியாவுடன் தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் பொருளாதார துணைத் தலைவர், IMF நிதி விவகாரத்தின் பொருளாதார வல்லுநர் அரவிந்த் மோடி, மத்திய கலால் வரி மற்றும் சுங்கவரி வாரிய முன்னாள் தலைவர் நஜீப் ஷா, தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் செயலர் சித்திக், MIDS இயக்குனர் சுரேஷ் பாபு ஆகியோரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப வருவாயை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வள ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதால் இந்த வருவாய் பெருக்க குழு கடந்த மாதம் முதலமைச்சரால் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதலமைச்சரை தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் வருவாயை பெருக்க மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.